மாமா வேலை பார்க்கறது காஞ்சிபுரம் லாட்ஜில் 11 பேர் ஆந்திராவில் லாரி ஓட்டியிருந்தாங்க. நீ வருவேன் எம்மா டோக்கன் போட்டு வைக்க. டோக்கனை பார்க்குறானுங்க என்ன பார்க்குறானுங்க, டோக்கனை பார்க்குறானுங்க என்ன பார்க்குறானுங்க. நீ வர மாதிரி தெரியல. 11 பேர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே பார்த்தேன். அம்மா கல்யாணம் வச்சுக்கிறான். அவன் சொல்கிறான் பத்தியா எத்தனையோ 9களை பார்த்துக்கிறேன். சூப்பர் 9 ஆகிட்டு போகிறான். என்ன பண்ண போகுது இன்னும் தாடியாவும் கட்டுது. தாடி உனக்கு அவர் தான் என்னமே நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமா, மயில் நடக்கிறாய். எனக்கு பட்ட படிப்பு முடித்து விட்டாயா? சண்டை இடமெல்லாம் சிறப்பு. மகிழ்ச்சியா தம்பி பயின்ற கல்லூரியில் தம்பி தான் முதல் சென்று பட்டங்கள் படிக்கின்றது. என்ன அதிர்வத்த காரணம் என்னவோ? தம்பி, நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்திரவரை நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். சத்தியமை நாட்டுக்கு மனதாக முடித்துட்டு கொண்டீர்களா? ஆமாண்டா. இதை கேட்கும் போது மனதுக்கு அளவற்ற சந்தோஷம். இருந்தாலும் போன் பண்ணலான்னு பார்த்துட்டு சிம் கார்டு எவனை தூக்கி போட்டுக்கிறான். என்ன ஒரு மார்க்கமா இருக்கு. கம்பெனி ட்ரெஸ் அடுத்த மாசம் ஆப்ரேஷன் கொண்டு போறாங்க. வா சரிங்கண்ணா. சின்ன வயது அரண்மனை புள்ளி குத்தி அழகான சிலை இருக்கிறது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? அந்த சிலையை யாரும் கொண்டாடலப்பா. நான் தாண்டா 1050 ரூபாய் கட்டி எடுத்தாது. 1050? ஏய், இந்த சிலைக்கு விலைமதிப்பே கிடையாது. 1050 தானா? ஐயோ, இந்த சிலையில அதிக ஓட்டதுப்பா. அப்படியா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்ட இல்லாமையா இருக்கும். ஏய், அப்படி பார்க்க போனா இந்த சிலைய பணம் கட்டிருந்தோ நான் தான் எவ்வளோ பணம் பார்த்துக்க நடுப்படா கோபாலு. தம்பி, இந்த தங்க சிலை தானடா என் மனைவி கட்டியடா. தம்பி வந்துக்கிறான்டா பாதி. என்ன பழக்கம்? நான் கேக்குறேன். என்ன பழக்கம்? உன் மேல ஸ்டேஷன்ல போய் ஓவர் கேஸ் கொடுத்துருவேன். நான் கோபம் நீங்க மன்னரை காட்சா பார்க்க முடியல. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதே. அதே கூடி படிப்பாது. கவலைப்படாதப்பா. அது கல்யாணம் நடந்ததெல்லாம் ஆல்பம் பண்ணி வச்சு பெண்ணெடுப்பு நிச்சயதார்த்தம் ஆல்பத்தை பார்க்கணும். ஐயோ, முதல் என்னடா சொல்ற? அதான் செக் வச்சு அழகு தேவதை எனக்கு அந்நியா. போன ஜென்மத்தில் புண்ணியபலமா செதுக்கிறேன். முகத்தை பார்த்ததோ என பெற்றெடுத்த தாய் ஞாபகம் நலமோடு இருக்க வேண்டும் வைத்துறதே. இருந்தாலும் பெரிய வந்திருக்கீங்க. ஆமா, பால், பழம், ஆப்பிள், மாதுளை, சப்போட்டா, இல்லன்னா மிரட்ட சாப்பிடுறீங்களா? என்ன பிடிச்சா
என்ன பேசணும் நானும் வந்து பார்க்கிறேன். எதையா எங்க பலமா இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை நீ மட்டும் லவ் பண்ணுவியோ? நானு பண்றேன் 1050 கொடுத்து பதம் என்ன நடந்தது? என் தங்கச்சி என் தங்கச்சி சொல்லு பாப்பா, நீ ஆயிடுற வாயில என் கோலை கொடுத்தாங்க ஊரியா ஒண்ணு கொடுத்தாரா செத்து பாடத்துல பயில படுத்தி எவ முடியா போய் புள்ள வாங்கி வந்துட்டா சின்ன சின்னது என் தங்கச்சிக்கு துணையா நீதான் இருக்க தந்தையை விட பாசமா வச்சிருந்தாயே என் தங்கச்சிக்கு நான் ஏன் இப்படி பண்ணது கேட்க என்ன பார்த்து ஜவுடியா இந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து அவன் தெவிடியாரு கேட்கலாம். அவ பத்தினியும் இந்த வயலூர்ல எத்தினியும் இந்த உத்தமையை பார்த்து தெவிடியாரு கேட்கலாம். பத்தினி பரவட்டா உன்னை நைட்டெல்லாம் தம்பி இந்த தம்பி பத்தினி இந்த தர்ம பத்திரி நான் இந்த தப்பு இல்லை நினைக்க மாட்டேன். அது உண்மைதானா? அன்னைக்கு சாமி வந்துட்டு மருத்துவர் மாலை பட்டியாமா? ஐயோ என் தெய்வத்துக்கு சாமி வந்து விட்டது. என் தெய்வமே டைவரம்மா டைவர் ஓம் சக்தி டைவர் டைவரம்மா டைவர் ஓம் சக்தி டைவர். ஏய் பில்லு வாங்காதே. ஐயோ அம்மா நான் ரஞ்சிதா மேடம், நீ நித்யானந்தா சாமி. அந்த படுபாவை தவறு செய்து விட்டலடா. தவறு செய்து அவளே நாட்டை விட்டே ஓடிவிட்டால். இருந்தாலும் என் தம்பி நீ வந்து விட்டார். இனிமேல் எனக்கு என்னடா கவலை இருக்கிறது? இப்பொழுது நான் காடுகள் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். வெற்றியோடு வாங்க. நானும் அமைச்சர் புறப்படுகிறது செல்லாம். மாணவரி எங்க மானங்க நான் பார்த்ததை நீ எப்பத்தி போட்ட நீ எப்பத்தி போட்ட ஸ்வேதா எப்பத்தி போட்ட நீ சொல்லு பாப்போம். மதுரை என்ன என் பேக்ரவுண்ட்
அண்ணே அண்ணே இந்த பையன் உட்காருப்பா. சாய்பாபா கோயிலுக்கு போறேன். நல்லது. போய் வா பூஜா. போய் வாமா. அண்ணே மொபைல் தான் கோபம். ஒரு வேலைக்கார பையனை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கணும். செல்லமா பெரிய தயிர் சோறா போட்டு வரத்த பாரு. அந்த தயிர் சோறுக்கு தான் 1050 ரூபாய் கட்டுறேன். வேற எவனா கட்டுவாங்க? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆரம்பத்துல இருந்து 1050 1050 சொல்றீங்க, அது அர்த்தமே புரியலையா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுடா. யாரு கண்ணகி மறுபிறவிடா, கண்ணகி மறுபிறவி. ஐயோ அம்மா அடா 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 மொண்ணே கண்ணகி கண்ணகியாவது அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. எப்படியா இந்த வயல ஒரு எரிச்சுட்டு போடுவா. பத்தினி தெய்வனாயா நீ? பத்தினியும் எம்பாகத்துல இருந்து இந்த ஊர்ல எத்தினியும். போன் நம்பர் 997444434 எனக்கு பேச்சு கிடையாது. நம்பர் தரேன் கேக்குறல்ல அறிவில்ல உனக்கு பைக் என்ன தோன்றேன் பணத்தை வாங்கிக்கணும். டாக்டர் மாமா வேலை டவுன் பஸ் வந்து நிற்குதாங்க. நல்லபடியா கேக்குறேன். நம்பர் தரேன் கேக்குறேன். சம்ஸ்கிருத வார்த்தை கேட்பாளா? நாடகம் தொடர்ந்து இந்த படி உள்ளியும் கிடையாது. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மைத்தான். உண்மைத்தானே? யாரால? முன்னாடியா? முன்னால பல்லு போட்டு இல்லையா? சரி யாரால? அவங்களாம் போட்டுவா. நீ மட்டும்தான் ஒட்டினது. யாரால கேட்டேன்? இந்த பொட்டியால அம்மா ஒரு ஊர்லயே போய் முன்னாடி போயிட்டு தாம்பலம் 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 தொடர்ந்து அவங்க தரமாட்டாங்க. முட்டி போட்டு காலை முட்டி தஞ்சிக்காம ஆனா மானகட்டு மரியாதை போல மானகட்டி மதியானத்துல போல வரணும். 20ஆம் தேதி வரப்போது போலாம். போடுறா இது நான் அதுல போடா நீ என்ன பையன் ஓடு 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 இல்ல நீ சொன்னா சொல்றான் மச்சம் பண்றதுன்னு பாரு. மாலாவே கேக்குறான் என்ன யாரு அடியா சப்பம் ஒட்டப்ப கடி எடுத்துனா சாத்து 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 சாத்துறேன். நீனா வெறும் தொடப்பு கட்டில தான் அடிப்பேன். ரொம்ப நான் பொட்டுக்கு அடிப்பேன். சண்டை போடுற உக்காந்துக்கிறார் சாலமோன் பாப்பையா. தக்காலத்திய ஊகதி நான் சொல்றேன். ஊகதி நான் சொல்றேன். ஊகதி எனக்கு தெரியாதா? உன் கதை எனக்கு தெரியாது. அது மானகட்ட பொண்ணும் ஊகதி நான் சொல்ல பாரு. திருச்சிலுக்கா கேட்டா இந்த தக்காலத்துக்கு வயலூர்ல இருந்து திண்டிவன வரை சாவியா இல்லாத காக்கா கருணிச்சா காக்கா கருணிச்சா இவன் உள்பாவாட்ட நான் சொல்லிட்டா உனக்கு
விதிக்கு வேப்பலையா எட்டாவது பேய்கிட்ட அவ வாயில உனக்கு விதிக்கு வேப்பலையா ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருப்பா உன்னால முடியாதா உனக்கு தெரியாதா கேட்டா உனக்கு தெரியாதா லைசன்ஸ் இல்லாத போய் தாத்தாடா உன்ன லைசன்ஸ் கொடுக்கணும் என்ன ஆட்டம் நீ ஆடுவியா அம்மா நானும் லைசன்ஸ் வச்சுக்கிறேன் அது ஒரு நெட்டில் நீ லூசது அன்னைக்கு ஒரு சந்தேகம் நம்முடைய அரண்மனையில அதுல படுத்து உறங்குவது யாரு இது என்ன சந்தேகம் நீயும் மன்னனும் ஓய்வெடுக்க மந்திரக்காரை அதானே வெளிநாட்டு படிப்பு அவர் இங்கிலீஷ் படம் ஆமா பணம் கட்டணும் பொட்டை காட்டு சொல்லுங்க நீ நேராவது இருந்தாலும் இப்பொழுது ஒன்ன கானகம் இருக்காரு அவர் வருவதற்கு வெகு நாட்கள் ஆகும் அண்ணி தனியா இருப்பேன் அண்ணி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து யாரு இந்த கேள்விக்கு பதில் என்ன கேட்கிறீங்களே நான் எப்படி உன்னை எப்பொழுது அவங்களை பார்த்தேன் அப்பட்ட உன் மீது ஆசைப்பட்ட முத்த தர முடியுமா முடியாதா நான் சூடாக பாத்து பண்ணாத அடி பாவி நயா வந்தக்கு அடி நச்சு பாம்பே ஆம்பா நீ பெண்ணா அல்லது பேயா நீ தாய் வத்திர பிறந்தியா தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச நாய் வத்திர பிறந்தியா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி அண்ணி யாரு எப்பூர்ரா போல பெற்றெடுத்த தாய்க்கு சமம் பச்சிர பிள்ளை யாரு பெற்றெடுத்த பிள்ளையாக பார்த்து காம பசியா ஏய் என்னடா பண்ண முடியும்னால ஏய் நீ நடந்த விஷயத்தை ஒரு அண்ணன் எடுத்து கூறி உங்க நாட்டை விட்டு ஐயோ அந்த அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் தேர்ந்தப்படுத்த கல்லூரி இல்லவா அங்க நான் தவறான பாதை செல்கிறேனா அல்லது நல்லவனாக வாழ்கிறேன் என்ற பரிசோதனை செய்திருக்கலாம் ஐயோ என் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் பாடி என்ற போடி என்ற வசமாறி போய்விட்டு இந்த மன்னித்து சரிப்பா இங்க நடந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டேன் என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிருக்க மாட்டேன் அந்நியாக வாக்குப்பட்ட நீங்க நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற மானத்தை இழந்து கூட நான் பரிசோதனை செய்கிறேன் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால பிரிவை தவிர இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன் தம்பி தவறான செயலை செய்வதா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா, நான் குற்றமற்றவன் அண்ணா. நீயாடா? முடியாது. அமலா, அவரு அமலா, அமலா, ஐயோ, ஐயோ. சொல்லாதடா. ஐயோ விஜய், அதான் நம்ம இருமா.
நீ ஆள்ல நேரமா பார்த்து கட்டி பிடிச்சு மட்டும் கேக்குறாங்க. அட மோசக்காரா, தவறு செய்து விட்டாயா? நீ யாரா? என் தம்பி எனக்கு கிடையாது. முத்துக்கு முத்தாக அன்பாக பிறந்து வந்தோம், அன்பாக வாழ்ந்து வந்தோம். பிறந்து வந்தோம்.